பூந்தி பொரிக்காமல் கஷ்டப்படாமல் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே லட்டு பண்ணலாம். எப்போவுமே லட்டு பண்ணும்போது பூந்தி பொரிக்கணும், கஷ்டப்படணும், கிச்சனில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிற டென்ஷன் இருக்குல்ல, அந்த கவலையெல்லாம் இனிமேல் வேண்டாங்க. எல்லாத்து வீட்லேயுமே இடியாப்ப அச்சு இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி தான் இந்த லட்டு பண்ண போகிறோம். இந்த லட்டு வந்து ட்ரெடிஷ்னல் ரெசிபிங்க. இது சாப்பிட சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயும் அதிகமாக குடிக்காது. 1 மாதம் வரைக்கும் வச்சாலும் இந்த லட்டு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். செய்யறது கூட ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் உங்கள் லட்டு சூப்பராக வருங்க. ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். இந்த மாதிரி லட்டு ரெசிபி எல்லாம் பண்ணும்போது எல்லா பொருட்களையும் பக்கத்துலேயே வச்சுக்கணும். நான் 1 கிலோ கடலை மாவு எடுத்திருக்கேன். மாவை நம்ம ஜல்லிச்சு சேர்த்துனா தான் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நமக்கு புளியருக்கு ஈஸியாக வரும். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். இது கூடவே 1 சிட்டிகை உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்தும் போது அதோட டேஸ்ட் ரொம்ப தூக்கலாகவே காமிக்கும். அதிகமாக சேர்த்திடாதீங்க. மஞ்சளையும் உப்பையும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கடலை மாவை கொஞ்சம் லூஸாக பிணைஞ்சுக்கணும். ஒட்டுக்கா நம்ம தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா ஒன்றா கொலன்னு ஆகிடும், இல்லைனா கெட்டி ஆகிடும். நம்ம நடுத்தரமாக பிணைஞ்சாதான் இந்த லட்டு கரெக்டான பக்குவத்துக்கு வரும். இந்த லட்டு மகாராஷ்டிராவோட ஃபேமஸ் ட்ரெடிஷ்னல் லட்டு களி லட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் சேவ் லட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பக்குவத்தில் மாவு இருந்தால் தான் சேவு சூப்பராக வருங்க. இதுக்கு எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் தான் இருக்கும். நான் 3/4 லிட்டர் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கடலை எண்ணெய் எல்லாம் வாசம் விட்டுரும், அதனால் சன்ஃப்ளவர் ஆயிலை யூஸ் பண்ணிக்கோங்க. ஜீரா பாகு காய்ச்சறதுக்காக நான் 3/4 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா 1 கைப்பிடி அளவுக்கு சர்க்கரை ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க. இல்லை இனிப்பு கம்மியாக வேணும்னா 1 கைப்பிடி அளவுக்கு சர்க்கரை கம்மியாகவே போட்டுக்கோங்க. 1 லிட்டர் தண்ணி பாட்டிலில் அளந்து கரெக்டாக 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் எல்லா மெஷர்மெண்ட்டுமே கரெக்டாக வரும். இந்த மாதிரி லட்டு ரெசிபி எல்லாம் பண்ணும்போது மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் லட்டு நல்லா பர்ஃபெக்டாக வருங்க. இப்போ நம்ம பிணைஞ்ச மாவு இருக்குல்ல, அதை எடுத்து முறுக்கு புளியிற அச்சில் போட்டு அந்த சின்ன சின்ன ஹோல் இருக்கும்ல, சேவ் பண்ணுவோம்ல, அதை போட்டு நீங்கள் சுற்றுனீங்கன்னா இந்த மாதிரி வரும். ரொம்ப நேரம் விடக்கூடாது. ஒரு 10 செகண்ட் மட்டும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எண்ணெயை வடிகட்டி எடுத்துருங்க. இதை ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும், லேட்டாக பண்ணக்கூடாது. நம்ம லேட் பண்ணிட்டோம்னா சேவு ரொம்ப மொறுமொறுன்னு ஆகிடும். அப்போ லட்டு பிடிக்கிறதுக்கு வராது. இந்த ஸ்டேஜில் இருக்கும்போதே எடுத்துடணும். அதே மாதிரி நம்ம வடிகட்டி எடுத்த உடனே கையோட அதை உடைச்சி பொடி பண்ணிடணும். அப்போ தான் லட்டு சூப்பர் சாஃப்டாக வருங்க. பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரியே நம்ம பண்ண எல்லாத்தையுமே நல்லா பொடிச்சு வச்சுக்கணும். இந்த லட்டு பார்க்கவும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறக்காக நான் கொஞ்சம் க்ரீன் கலரும் ரெட் கலரும் ஆட் பண்ணியிருக்கேன். இது வேண்டான்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கலரை போட்டிருக்கேன். மேக்ஸிமம் இந்த லட்டு கலர் போட்டு தான் செய்வாங்க. அப்போ தான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நான் ரொம்ப லைட்டாக தான் கலர் போட்டிருக்கேன், ஆனாலும் இது நல்லாவே டார்க் கொடுத்துருக்கு. அதே மாதிரி நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிக்கும் போது லட்டு சூப்பர் சாஃப்டாக வரும். இதை அப்படியே வடிகட்டி எடுத்து வச்சுருங்க. எண்ணெய் அதிகமாக குடிக்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கும். நம்ம பூந்தி பொரிச்சு பண்ணோன்னா எவ்வளோ நேரம் உட்காந்து பூந்தி பொரிச்சு பண்ண முடியும். இது நான் ரெட் ஃபுட் கலர் யூஸ் பண்ணி போட்ட பூந்தி. நான் ஒரே ஒரு செட்டு மட்டும்தாங்க க்ரீன் கலரும் ஆரஞ்சு கலரும் போட்டிருக்கேன். ரெட் இருந்தாலும் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எல்லாத்தையுமே கையில் நல்லா உடச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜீரா பாகும் ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம ஒரு பக்கம் சேவு வறுத்து ஒரு பக்கம் ஜீரா பாகு வச்சாதான் 20 நிமிஷத்தில் நம்ம வேலையே முடிஞ்சிடும். நட்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். நான் முந்திரியும் பாதாமும் உடைச்சு போட்டிருக்கேன். உடைச்சு போடும்போது சாப்பிட்றப்போ டேஸ்ட் கடக்கு முடக்குன்னு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பம்கின் சீட்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஜீரா பாகோட பக்குவம் வந்து நம்ம உருட்டுனா நல்லா உருண்டு வரணும். ஒரு தட்டில் தண்ணியை வச்சு கொஞ்சோண்டு ஜீராவை ஊற்றி பாருங்க. நம்ம கையில் இப்படி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உருட்ட வரணும். அந்த பக்குவத்துக்கு வந்த உடனே கேஸை ஆஃப் பண்ணிட்டு இடிச்சு வச்ச ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் மட்டும் போடுங்க. அவ்வளோதான். இப்போ சுட சுட ஜீரா பாகை எடுத்து நம்ம சேவு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லா இடத்துலையுமே சேவு கூட ஜீரா பாகு படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். நம்ம சூடு விடாமல் கை விடாமல் டக்கு டக்குன்னு கலந்தாதான் ஜீராவும் சேவும் ஒன்று சேரும். இந்த பார்ட்டில் மட்டும் லேட் பண்ணாமல் டக்கு டக்குன்னு ஜீராவையும் சேவையும் மிக்ஸ் பண்ணிடணும். நம்ம லேட் பண்ணோம் அப்படின்னா அது கெட்டியாக ஆரம்பிச்சிடும். நம்ம வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும்போதே லட்டு பிடிச்சிடணும். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் லட்டு பிடிச்சி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஒரு தடவை செஞ்சிட்டோன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்யணும்னு தோணும். அவ்வளோ சூப்பரான சுவையான லட்டு பாருங்கள். ஒரு லட்டுவே எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறக்கு.
நம்ம ரொம்ப நேரம் சேவையும் பூந்தியும் அப்படியே வைக்கக்கூடாது. டக்கு டக்குன்னு நம்ம அந்த சூட்லேயே லட்டுவை பிடிச்சி வச்சாதான் அந்த லட்டு கரெக்டாக அந்த ரவுண்டுக்கு வந்து நிற்கும். அப்படி இல்லைன்னா பிடிக்கவே வராது. மறுபடியும் நம்ம ஜீரா பாகை காய்ச்சி உள்ளே ஊற்றி அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி அப்புறம் தாங்க லட்டு பிடிக்க முடியும். டக்கு டக்குன்னு ஒரு லட்டுவை எடுத்து உருட்டிட்டா சூப்பரான சுவையான சேவ் லட்டு தயாராகிடுச்சு. நம்ம செஞ்சுருக்கிறது 3 கிலோ அளவு லட்டு. நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா எல்லா அளவுமே டிவைட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. லட்டு பிடிக்கும் ஆனால் செய்கிறது ரொம்ப கஷ்டங்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சுட்டிங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லட்டு 1 மாதம் வரைக்கும் வச்சாலும் கெடாது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.